என் பேர் சத்யாங்க. இவன் என் தம்பி சரத்து. நான் மேரேஜ் ஆயிட்டு போயிட்ட பிறகு, இவன் நல்லபடியா படிச்சு முடிச்சு, ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவ காப்பாத்துவான்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி இருந்தோம். பட் இவன் கண்ட கண்ட போதைக்கெல்லாம் அடிமையாயிட்டு இருந்தான். குடிக்கிறது, சிகரெட்டு, ஏன் இன்னும் சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு நான் அடிமையாக இருந்திருக்கேன். தினமும் குடிப்பேன். என் அக்காவை கூட நிறைய தடவை திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். ஒரு நாள் ரொம்ப குடிச்சிட்டு தாறுமாறா வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐசியூவில் சீரியஸாக அட்மிட் ஆகிற அளவுக்கெல்லாம் போயிருக்கேங்க. இந்த மாதிரி மோசமான சூழ்நிலையில தாங்க என்னுடைய ஃப்ரெண்டு அடிக்ஷன் கில்லர் மருந்தை பற்றி ரெஃபர் பண்ணினான். இந்த அடிக்ஷன் கில்லர் மூலியமா தாங்க அவளுடைய ஹஸ்பண்ட் போதையிலிருந்து மீண்டு நல்லபடியா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தா. அந்த நம்பிக்கையில உடனே நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. வாங்கினதுல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப்ல இருக்கு. ஒன்று பவுடர் பேஸில் இருக்கும், ஒன்று லிக்விட் பேஸில் இருக்கும். பவுடர் பேஸு இவனோட சாப்பிட்றதுல கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். லிக்விட் பேஸு இவன் குடிக்கிற டீ, காஃபி, பால் அதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோங்க. ஆரம்பத்தில் போதைக்கு ரொம்ப அடிமையாக இருந்த என் தம்பி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அதை சுத்தமாக வெறுத்துட்டான். இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்தது இந்த அடிக்ஷன் கில்லர். தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர். ஹாய், ஹலோ, வணக்கம். அடிக்ஷன் கில்லர் இது மதுக்கு எதிரான நவீன புரட்சி. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடிக்ஷன் கில்லர் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே மது மற்றும் போதை பழக்கம் எந்த வடிவத்துல வந்தாலும் அது அடியோட ஒழிக்கப்படணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் நம்ம அடிக்ஷன் கில்லர்.